நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். தயவு செஞ்சு முடிவை மாத்திக்க சூர்யா. ஒரு முறை சந்தியா கிட்ட பேசிப்பாரு. நீங்க 2 பேருமே புத்திசாலிங்க. கண்டிப்பா கண்டிப்பா ஏதாவது ஒரு நல்ல வழி கிடைக்கும்பா. சீக்கிரமே எல்லாம் சரியாயிடும். தயவு பண்ணி நான் சொல்றத கேளு சூர்யா. நான் சொல்றத கேளு. சந்தியாவுக்கு ஒரே ஒரு வாய்ப்பு கொடு. கண்ணா சூர்யா. அப்பா அப்பா, நீங்க இந்த மாதிரிலாம் என்கிட்ட பேசி என்ன இன்னும் பலவீனப்படுத்திடாதீங்க. சந்தியாவோட வாழ்க்கைக்காக, அவங்களோட வருங்காலத்துக்காக அவங்க நிச்சயமா இருந்து போய் தான் ஆகணும். அப்பா, உங்களை கையெடுத்து கும்பிட்டு கேட்கிறேன். இதை தடுக்கணும்னு மட்டும் நினைக்காதீங்க. கஸ்தூரி அண்ணி, இந்த எண்ணெய் நல்லா இல்லைன்னு நினைக்கிறேன். இது கொட்டிடவா? அதெல்லாம் இல்லைங்க அண்ணி. இது ஒண்ணு கெட்டு போகல. உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா? அம்மா தான் இந்த எண்ணெயை கடாயில இருந்து எடுத்து இந்த பாத்திரத்துல மாத்தி வச்சிருக்காங்க. இது பார்க்கிறதுக்கு கொஞ்சம் அழுக்கா இருக்கு, ஆனா இந்த எண்ணெய் ஒன்னும் அழுக்கா இல்ல. இது நீங்க வடிகட்டி வச்சா போதும், நல்ல எண்ணெயா மாறிடும். சரிங்களா? இந்த எண்ணெய் இப்ப சுத்தமாயிடுச்சே. இதே மாதிரிதான் எனக்கும் அவருக்கும் இருக்கிற உறவுல நடந்திருக்க. எங்கிருந்து இந்த கோவம் வெறுப்பெல்லாம் வந்ததுன்னு தெரியல. ஒரு அழுக்கு மாதிரி மனசுல படிஞ்சிருக்கு. அதையும் இது மாதிரி வடிகட்டி தூக்கி போட்டுட்டா போதும். அப்புறம் எல்லாம் மறுபடியும் முன்ன மாதிரி ஆயிடும். என்னங்க, நேத்து ராத்திரி கீழே ஹால்ல மஸ்கிட்டோ கோயில் ஏத்தி வச்சது நீங்க தானே? இதானே அந்த பலகாரம்? கை கழுவ போன இடத்துல அங்கேயே வச்சுட்டு வந்துட்டீங்கன்னு நினைக்கிறேன். இந்தாங்க, பிடிங்க. இது பாருங்க, இது சூடா இருக்கு. யாரோ இப்பதான் இதை தயார் பண்ணிருக்காங்க. எனக்காக அந்த பலகாரத்தை செஞ்சு கொண்டு வந்தது நீங்க தான். அந்த கடைக்காரனோட பேசினது எல்லாத்தையும் நான் கேட்டுட்டேன். இது வரைக்கும் நிறைய மறைச்சிட்டீங்க. இப்பவாது தயவு செஞ்சு உண்மையை சொல்லுங்க. என்னமோ உங்க மனசுல இருக்கு, அது என்னன்னு நான் தெரிஞ்சுக்கணும். தயவு செஞ்சு அதை மறைச்சிடாதீங்க. உங்க மனசுல எதுவா இருந்தாலும் அதை என்கிட்ட சொல்லிடுங்க. கோபம் இருந்தாலும் அதே மேல காட்டிடுங்க. இப்ப என்னால முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரமா சந்தியாவை இந்த வீட்டை விட்டு அனுப்பி ஆகணுமே. இல்லைன்னா நான் ஏன் இப்படி நடந்துக்கிறேன்ற காரணத்தை தெரிஞ்சுப்பாங்க. நான் இப்ப என்ன பண்றது? சந்தியாவுக்கு என் மேல இருக்கிற நம்பிக்கை போய் அவங்க இந்த வீட்டை விட்டு நிம்மதியா வெளியே போகணும். அந்த முடிவை சந்தியா மனப்பூர்வமா எடுக்கணும். அதுக்கு என்ன பண்றது?
நாளைக்கு சவிதாவோட நிச்சயதார்த்தத்துக்கு அப்புறம் நான் சந்தியாவை இந்த வீட்டை விட்டு அனுப்பி வைக்க போறேன். அதுக்கப்புறம் அவங்க மனசுல எந்த விதமான துக்கமும் இருக்காது. சந்தியாவை மனசளவுல காயப்படுத்த போறேன். அதுக்கப்புறம் இந்த வீட்டில் இருக்க பிடிக்காம அவங்களே இங்க இருந்து வெளியே போயிடுவாங்க. அப்பதான் சந்தியா புது வாழ்க்கை ஆரம்பிக்க முடியும். அதுல நான் இருக்கக்கூடாது. என் மேல உங்களுக்கு வெறுப்பு மட்டும்தான் இருக்கணும். என் சந்தியா இந்த வீட்டில் வாழ போற கடைசி நாள் நாளைக்கு. கடவுளே, எனக்கு சக்தியை கொடுங்க. எப்படியாவது எல்லாத்தையும் நான் சரி பண்ணணும். இந்த உறவு முன்ன மாதிரி ஆகணும். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். ஐயோ கடவுளே, நேரமே இல்ல. எவ்வளவு வேலை பாக்கி இருக்கு. நான் என்னதான் பண்ணுவேன்? என்ன மீனாட்சி, சாப்பிடுறத நிறுத்திட்டு முதல்ல ஒழுங்கா வெட்டி வை. வர விருந்தாளிங்களுக்கும் கொஞ்சம் மிச்ச வை. எப்ப பார்த்தாலும் சாப்பிட்டுட்டே இருக்க வேண்டியது. எப்படிதான் இவ்வளவு சாப்பிடுறாளோ. கொண்டு வந்து என் தலைமையில போடு. என்னடா பண்ற? போ, எடுத்துட்டு போய் இதை உள்ள வை. இந்த வீட்டுல ஒருத்தருக்கு கூட மூளையே இல்ல. அடியே கஸ்தூரி, இந்த சொல்லுங்கம்மா. இது தங்க மாதிரி பளபளன்னு ஜொலிக்கணும். இத ஒழுங்கா தேய்ச்சி வை. இந்தா. சரிங்கம்மா. இது பாருங்க, இந்த பாத்திரம் கூட நட்சத்திரம் மாதிரி மின்னுது இல்ல? பாருங்களேன். அத பார்த்தாலே தெரியுது எப்படி ஜொலிக்குதுன்னு. இந்தா. ஆனா இத நல்லா தேய்ச்சி கூட. என்ன? சரிங்கம்மா. தலை எழுத்து. இங்க பாருப்பா சூர்யா, பாதாம் வாங்கிட்டியா? இது ரொம்ப நல்லா இருக்கு. இப்ப இவ்வளவு கவனிக்கிறேன். இவ்வளோண்டு பாதாம்லாம் பத்தாது. இதுல இருக்கிறது வெட்டி கொடு. இந்தா பொடி. இப்ப ஏன் இப்படி இழிச்சிட்டு இருக்க? சரியான இம்சை. இவளை எல்லாம் வச்சு மேய்க்க வேண்டியிருக்கு எனக்கு. இந்த வீட்ல ஒருத்தர் கூட சரியில்லை. எல்லாத்தையும் நானே சமாளிக்கணும். ஐயோ ஆண்டவா, என்னால முடியல. என்ன பண்றதுன்னே தெரியல. கண்ணா சூர்யா, விருந்தாளிங்களுக்காக என்னெல்லாம் சமைக்கணும்னு சொல்லு. எவ்வளவு யோசிச்சாலும் எனக்கு ஒண்ணுமே தோண மாட்டுதுப்பா. பேசாம சப்பாத்தி குருமா பண்ணிடலான்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறமா நம்ம ஊரு சாப்பாடு, சாம்பார், பொரியல் அதெல்லாம் பண்ணிடுறேன். ஆனா இனிப்புல என்ன செய்யறது? அம்மா, இனிப்புனா
பருப்பு அல்வா நல்லா இருக்காது? இவங்க எல்லாத்தையும் ஏன் தலையில தான் போடுவாங்க? என்ன காரணம் சொல்றது? கையில் அடிபட்டிருக்குன்னு சொல்லவா? இல்ல இல்ல. என்னது பருப்பு அல்வாவா? பருப்பு அல்வா செய்யறதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும்னு உனக்கு தெரியும்ல? அது மட்டும் இல்லாம என் மருமகள்களை நம்பி விட்டேன்னு வச்சுக்க, விருந்தாளிங்க நம்ம வீட்டுக்கு வந்துட்டு போனதுக்கு அப்புறம் கூட இவங்க அதை தயார் பண்ணி வச்சிருக்கவே மாட்டாங்க. அம்மா, இந்த வேலையெல்லாம் நான் பாத்துக்கிறேன். இந்த அல்வா மட்டும் இல்லம்மா, சமையல் வேலை மொத்தமா ஏன் பொறுப்பு. சரிப்பா சூர்யா, நீ எல்லாத்தையுமே பாத்துக்க. அதுக்காக நான் எப்படி கவலைப்படாம இருக்க முடியும்? அத அல்வா செய்யறதுக்கு எத்தனை கிண்ணம் பருப்பு ஊற வைக்கணும்? ஐயோ ஆண்டவா. முதல்ல ஆர்த்தி தட்டை எடுத்து வைங்க. ஏன்னா இந்த சந்தியாவுக்கு நான் ஆர்த்தி எடுக்க போறேன். வர விருந்தாளிங்களுக்கு சாப்பிடுறதுக்கு அந்த அல்வாவை கொடுக்கணும். ஆளுக்கு ஒரு ஸ்பூன் சாப்பிட்டா போதும்னு சொன்னா நல்லா இருக்காது. எதுக்கு இப்படி இழிக்கிற? வாய மூடு. சின்ன சின்ன பாத்திரம் எல்லாம் ஒண்ணு போதாது. நீ ஒண்ணு பண்ணு. 2 கிலோ பருப்பு எடுத்து ஊற வை. நான் சொல்றது உனக்கு புரிஞ்சது இல்ல? சரிங்க அத்தை, இனிமே நான் கவனமா இருக்கிறேன். நான் போய் பருப்பு ஊற வைக்கிறேன். ஹே, அங்கங்க போற? முதல்ல இந்த காய்கறியை வெட்டி முடி. பருப்பை நானே ஊற வைக்கிறேன். சரியான அளவை பார்த்து ஊற வைக்கணும். இங்க பாரு பப்பு, நீ போய் 5 கிலோ சக்கரை வாங்கிட்டு வா. என்ன மச நிக்காத போ. இவன் ஒருத்தன் பருப்பை எங்க வச்சிருக்கீங்கன்னு தெரியல. சந்தியா கத்திய ஒழுங்கா பிடிக்கலையே. இப்படி பிடிச்சி காய்கறி வெட்டினா கண்டிப்பா விரல அறுத்துப்பாங்க. என்ன சந்தியா, என்ன பண்ணிக்கிட்டு இருக்க நீ? பேசுற பேச்சு மட்டும்தான் பெரிய பேச்சு. முதல்ல கையில இருக்கிற கத்திய ஒழுங்கா புடிச்சிட்டு காய்கறியை வெட்டு. நான் பருப்பு அல்வா பண்றேன், அது பண்றேன்னு வராத. ஏன்னா உனக்கு இந்த வேலையை பண்ண கூட தெரியல. முதல்ல இந்த சின்ன வேலையெல்லாம் கத்துக்க. ஆமா, எதுக்கு இந்த மாதிரி வேலையெல்லாம் சந்தேகிட்ட நீங்க சொல்றீங்க? ஏதாவது கணக்கு வழக்கு இருந்தா அவங்களை பார்க்க சொல்லுங்க. இல்ல வர விருந்தாளிங்களுக்கு ஏதாவது ஃபங்க்ஷன் ஏற்பாடு பண்ண சொல்லுங்க. வாங்க வாங்கம்மா, புடவை கொண்டு வந்திருக்கேன், எல்லாத்தையும் பாருங்க. வாங்கம்மா, வந்து பாருங்க. கண்ணா சூர்யா, அந்த பப்பு கிட்ட நான் சக்கரை தானே வாங்கிட்டு வர சொன்னேன். ஆனா அவ இன்னும் வந்து சேரல. கொஞ்சம் போய் அவ என்ன பண்றான்னு பாத்துட்டு வாப்பா. சரிம்மா, இதோ போறேன். எல்லா புடவையும் பாருங்கம்மா. இருக்கிறதுலயே நல்ல புடவையும் எடுத்துட்டு வந்திருக்கேன். எல்லாம் நம்ம சவிதாவுக்காக தான். எல்லாத்தையும் நீயே தேர்ந்தெடுத்தியா இல்ல மீனா அதெல்லாத்தையும் எடுத்து கொடுத்தாளா? ஐயோ அம்மா, நான் இவளை கடைக்கே கூட்டிட்டு போலமா. காலையில இருந்து இவ வீட்டுல தானே இருக்கா. ஆனா அம்மா, நாத்தனார் விஷயத்துல எந்த பொண்ணுங்களுக்கும் அதிகமா கொடுக்கணும்னு தோணாது. பாருங்கம்மா, நான் சொல்றது இவளை பத்திமா. தயவு செஞ்சு நீங்க என்ன முறைச்சு பார்க்காதீங்கம்மா. எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. நீங்க சந்தோஷமா இருக்கணும்னு தான் நான் இந்த புடவையெல்லாம் எடுத்துட்டு வந்தேன். அதுவும் இல்லாம இவ எப்படிப்பட்டவனு உங்களுக்கு தெரியும்ல. எந்த வேலையும் ஒழுங்கா செய்யறது இல்ல. முந்திரியை வாங்கிட்டு வர சொன்னா வேர்க்கடலை வாங்கிட்டு வருவா. வேர்க்கடலைன்னு சொன்னா அப்போ பருப்பை வாங்கிட்டு வருவா. அதனாலதாம்மா நானே சவிதாவுக்காக இந்த புடவையெல்லாம் எடுத்துட்டு வந்தேன். அட கடவுளே, இந்த புடவை 1200 ரூபாவாச்சு. ஐயோ ஆண்டவா, ஏன் என் புருஷன் இப்படி எல்லாம் பண்றாரு? இதுல இருக்கிற 2 புடவையோட விலை 2500 ரூபாவாச்சு. மொத்தமா எவ்வளவுக்கு எடுத்துட்டு வந்திருக்காரு? 1000, 2000, 2000, 1000, மொத்தம் 8000க்கு புடவை எடுத்துட்டு வந்திருக்காரு. என்னாச்சு மீனாட்சி, புடவையெல்லாம் பார்த்தது மூச்சு அடைக்குதா?
இந்த புடவை எல்லாத்தையும் உன் புருஷன் ஏன் எடுத்துட்டு வந்தான்னு தானே வருத்தப்படுற? அதெல்லாம் ஒண்ணு இல்ல அத்தை, எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. உன் முகத்தை பார்த்தாலே நீ எவ்வளவு சந்தோஷமா இருக்கேன்னு தெரியுது. ஒருவேளை உன்னால முடிஞ்சா சின்ன பசங்க விளையாடும் போது பந்த தூக்கிட்டு ஓடுவாங்கல்ல, அதே மாதிரி இந்த புடவை எல்லாத்தையும் நீ தூக்கிட்டு ஓடினாலும் ஓடுவேன். அதெல்லாம் ஒண்ணு இல்ல அத்தை, நீங்க என்ன தப்பா புரிஞ்சுட்டு இருக்கீங்க. ஒன்னு சொல்லவா, நான் என்ன யோசிச்சுட்டு இருந்தேன்னா இவரு கம்மியான புடவை எடுத்துட்டு வந்திருப்பாருன்னு நினைச்சேன். எனக்கு இருக்கிறது ஒரே ஒரு நாத்தனார்ல, எல்லாம் நல்லபடியா நடக்கணும், இல்லன்னா 4 பேருக்கு முன்னாடி நம்ம குடும்பமான போயிடும்ல, அதுதான் என் கவலை அத்தை. எல்லாம் எங்களுக்கும் நல்லா புரியுது. இந்த வீட்டை பத்தி உனக்கு எவ்வளவு கவலை இருக்குன்னு எனக்கும் தெரியும். ஒழுங்கா வேலையை பாரு. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். கஸ்தூரிக்கா, இது கொஞ்சம் சொல்லுங்க. A for angel. ஆண்டி நீ கூட சொல்லலாம், உன்ன மாதிரி. நான் ஒண்ணு ஆன்ட்டில, நீதான் அங்கிள். ஏன்னா அதுக்கு ஆப்பிள்னு சொல்லலாம், புரியுதா? அப்படியா? உங்க கல்யாணம் எப்போ உங்களுக்கு தெரியுமா? என்னோட கல்யாணமா? எப்ப நடக்கும்? வெயில மழை சேர்ந்து வரும்ல அப்போ. அப்படியா? ஏய், நீ எப்படி சொல்ற? வெயில்ல மழை பெய்யும் போதுதான் எனக்கு கல்யாணம் நடக்கும்னு உனக்கு யார் சொன்னது? பெரியவங்க சொல்லுவாங்கல்ல, வெயிலும் மழையும் சேர்ந்து வந்தா அப்பதான் காக்காக்கு நரிக்கும் கல்யாணம் நடக்குமா? அப்படியா? முன்ன உனக்கு ரொம்ப லேட்டா தான் புரியுதா? வாங்க போற அடியில அப்படியே பக்கத்து ஊர்ல போய் விழ போற பாரு. புடி வா வா. ஏய், குரங்கு யார் குரங்குன்ற? சோட்டு ஒரு வேலை பண்ணு, என் குர்தாவை லாண்ட்ரிக்கு போட்டிருக்கேன், போய் வாங்கிட்டு வந்துறியா? சரிண்ணா. சீக்கிரம். அத போறல. கஸ்தூரி, கொஞ்சம் ஸ்ட்ராங்கா ஒரு டீ போட்டு தரியா? சூர்யா, இதுக்கு நீங்க இப்படி எல்லாம் கேட்கணுமா என்ன? உங்களுக்காக சூடா மட்டும் இல்ல, நான் இஞ்சி தட்டி அற்புதமா டீ போட்டு கொண்டு வரேன். சரியா? உடனே கொண்டு வரேன். சீக்கிரம். ஹலோ. ஹலோ. சார், இது புஷ்பா டிராவல்ஸுங்களா? ஆமாம், சொல்லுங்கள் சார். ஒன்றும் இல்லை சார், ஒரு விவரம் தெரிஞ்சுக்க தான் கால் பண்ணேன். இங்கேருந்து கோயம்புத்தூர் போகிறதுக்கு சாயந்தரம் மொத்தம் எத்தனை வண்டி இருக்குன்னு சொல்ல முடியுமா? 6 மணிக்கு ஒரு வண்டி இருக்கு, அதுக்கப்புறம் அரை மணி நேரத்துக்கு ஒரு வண்டி இருக்குங்க. சரி சரி சரி, நன்றிண்ணா. ஊருக்கு போக போறது யாருப்பா? உங்ககிட்ட தானே கேட்கிறேன். ஊருக்கு போக போறது யாருன்னு கேட்கிறேன். சந்தியாப்பா. சூர்யா, இன்னைக்கு சாயந்தரமே சந்தியாவை. அப்பா, இதுக்கு மேல காலம் கடத்த வேணாம். ஏன்னா இப்போ ஒரு நாளும் போக போக நான் பலவீனமாயிட்டே போறேன்ப்பா. இது எப்படி இருந்தாலும் பிரிய போற உறவு தானப்பா. இது எப்ப பிரிஞ்சா என்ன? ஆனா சூர்யா கண்ணா, எதுவும் பேசாதீங்கப்பா. என்ன எந்த கேள்வியும் கேட்காதீங்க. எனக்கு நீங்க கேள்வி கேட்டாலே பயமா இருக்கு. அப்பா, உங்க கேள்விகளை என்கிட்ட நீங்க நினைக்கிற மாதிரி எந்த விதமான பதிலும் இல்லப்பா. அது மட்டும் இல்லாம இப்ப நான் கொஞ்சம் யோசனை இதோட சந்தியாவோட வாழ்க்கை அவ்வளவுதான். என்ன எதுவும் கேட்காதீங்க.